ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம தீபாவளிக்கான ஒரு ஸ்பெஷல் ரெசிபி மசாலா தட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கும். ஈவினிங் டீ போடுற டயத்தில் கூட நீங்கள் இதை குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தாலுமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதை செய்கிறதுமே ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். இதை செய்கிறதுக்கும் அதிகமான பொருட்களும் தேவைப்படாது. அதனால் வீட்டிலேயே இதை ஈஸியாக பண்ணலாம். சாப்பிட்றதுக்கும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்குங்கிறதுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மசாலா தட்டையை எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. இதை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பொட்டுக்கடலையை நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இதை முதல்ல நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ பொட்டுக்கல்லையை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. பொட்டுக்கல்லையை நரன்லாம் அரைச்சி எடுத்துடக்கூடாது. நல்லா இந்த அளவுக்கு பவுடராக நைஸாக இருக்கணும். இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க இந்த பொட்டுக்கல்லையை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக பொட்டுக்கல்லையை அரைச்சி எடுத்த அதே மிக்ஸி ஜாரில் 4 பல் பூண்டு சேர்த்துக்கங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கங்க. அவ்வளோதான். இது 3த்தையும் சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு அடுத்ததாக இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து ஏற்கனவே இதை ஒரு 30 நிமிஷத்துக்கிட்ட நல்லா ஊற வச்சுருந்தேன். இந்த கடலைப்பருப்பு நல்லா ஊறி வந்த பிறகு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா கூட இந்த கடலைப்பருப்பையும் சேர்த்து லைட்டாக ஒரு பல்ஸ் மோடில் வச்சு ட்ரிகர் பண்ணி அரைச்சிக்கலாம். ஒரே 1 செகண்ட் மட்டும் லைட்டாக பல்ஸ் பண்ணிட்டு எடுத்திங்கன்னா இந்த கடலைப்பருப்பு லைட்டாக உடப்பட்டு வரும். அப்படி இல்லாமல் கடலைப்பருப்பை நீங்கள் முழுசாகவே சேர்க்குறா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், லைட்டாக பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுக்கும்போது கடலைப்பருப்பு சிலப்பருப்பு பாதியாக உடஞ்சி வந்திருக்கு, சிலப்பருப்பு முழுசாகவே இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம கடலைப்பருப்பை தட்டைக்கு சேர்த்துக்கணும். இப்போது மசாலா தட்டைக்கு தேவையான மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்க்கக்கூடிய மசாலாவையெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்ததாக இதுக்கு மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவுனா கடைகளில் பேக்கெட் பண்ணி விற்கக்கூடிய இடியப்ப மாவும் சேர்த்துக்கலாம், வறுத்த அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஃபஸ்ட்டே நம்ம பொட்டுக்கல்லையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுருந்தோம். அந்த பொட்டுக்கல்ல பவுடரையும் இப்போ சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக காரத்துக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே காரத்துக்காக நம்ம மசாலா அரைக்கும் போதும் மிளகு சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. அதுவே போதுமானதாக இருக்கும். கூடவே ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், அதே போல் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. இப்போது மாவில் சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ மாவோடு சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த அளவுக்கு நல்லா கலந்த பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. சூடான எண்ணெயை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால கை போட்டு கலந்து விட முடியாது. இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு மாவில் கலந்து விடும்போது தட்டை சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுன்னு கிறிஸ்பியாகவும் நல்ல க்ரன்ச்சியாகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு மாவோடு கலந்துக்கிறோம். கரண்டி போட்டு கலந்து விட்டதுக்கப்புறம் சூடெல்லாம் கொஞ்சம் ஆறி இருக்கும். இப்போ கை போட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ கை வச்சு நல்லா மாவை ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மாவு எடுத்து நல்லா இந்த மாதிரி பிடிச்சு பாருங்கள். சூடான எண்ணெய் சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் மாவை பிடிச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி மாவு பிடிக்கிறதுக்கு வரணும். அடுத்ததாக இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டே அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. தட்டை செய்கிறதுக்கு மாவை ரொம்ப லூஸாக தண்ணியாகவும் நம்ம பிசைஞ்சிடக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாகவும் மாவை பிசைஞ்சிடக்கூடாது. 2க்கு இடையில் நல்லா சாஃப்டாக மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவை பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு விரல் வச்சு அமுத்தி பார்த்தோன்னா இந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக இருக்கணும். இப்போ தட்டை செய்கிறதுக்கு மாவெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. தட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம்.
ஃபஸ்ட்டு ஒரு சப்பாத்தி கல் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ப்ளைனான பிளேட் எடுத்து வச்சுக்கலாம். அது மேலே இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தா மாவுலேருந்து சின்னதாக ஒரு உருண்டை பிடிச்சி எடுத்து அந்த மாவை லைட்டாக அமுத்தி விட்டுட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கோங்க. அதோட அடிப்பகுதியை வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அமுத்தி விட்டுக்கோங்க. அப்போது இந்த மாவும் பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பாருங்கள் விரிஞ்சு வந்துடும். இப்போ இந்த கவர்லேருந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஈஸியாக எடுத்துடலாம். பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதே போல் தான் மீதி இருக்கிற எல்லா மாவையுமே நம்ம செஞ்சு எடுத்துக்கணும். தட்டை செய்யும்போது ரொம்ப கனமாக செஞ்சிடக்கூடாது, அப்புறம் சாப்பிட்றதுக்கு மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்காது. இதே போல் லேசாக நைஸாக செஞ்சு எடுத்துக்கணும். நான் இப்போ உங்களுக்கு இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதே போல் மாவை உருட்டி எடுத்து வச்சுட்டு நல்லா இந்த கவருக்குள்ளே நடுவில் வச்சுக்கோங்க. அதே போல் ஒரு பவுல் எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அமுத்தி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஈஸியாக இந்த கவர்லேருந்து நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். மாவை நல்லா இந்த மாதிரி பவுல் வச்சு அழுத்தி எடுக்கிறதுனால ரொம்ப கனமாக இல்லாமல் மாவு வந்து நல்லா லைட் வெயிட்டாக இந்த மாதிரி நைஸாக இருக்கும். தட்டையை பொறிச்சு எடுக்கும்போதும் சாப்பிட்றதுக்கு அப்போ தான் மொறுன்னு இருக்கும். அவ்வளோதான், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தட்டையை பொறிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஏற்கனவே நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க தட்டையை ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். எண்ணெயில் தட்டையை சேர்க்கும் போது ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 4 பீஸ் தான் சேர்த்துருக்கேன். இந்த மாவை எண்ணெயில் சேர்த்ததுமே ஆட்டோமேட்டிக்காக எலும்பி அதுவே மேலே வர ஆரம்பிச்சிடும். அதே போல் ஸ்டவ்வை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா தட்டை வந்து சீக்கிரமாகவே கருகி போயிடும். அதனால் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக கொஞ்சம் வேக விட்டிங்கன்னா 2 பக்கமே நல்லா திருப்பி போட்டு 2 பக்கமும் கோல்டன் கலரில் நல்ல மொறுன்னு வெந்து வரும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கும்போதே பாருங்கள் 2 பக்கமே நல்லா ஒரு கோல்டன் கலரில் தட்டை செவந்து வந்துருச்சு. நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது. இதை வெளியில் எடுத்துடலாம். இதில் உள்ள எண்ணெயெல்லாம் நல்லா வடிஞ்ச பிறகு இப்போ இந்த தட்டையை லைட்டாக ஆட்டி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குன்னு உங்களுக்கு சவுண்டை பார்க்கும்போதே தெரியும். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல மொறுன்னு கிறிஸ்பியாக க்ரன்ச்சியான மசாலா தட்டை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த மசாலா தட்டையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். அது மட்டும் இல்லை, ஈவினிங் டயத்தில் நீங்கள் டீ போடுற டயத்தில் கூட இதை நல்லா மொறுன்னு கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உங்கள் வீட்டிலே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.